सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பெரியாழ்வாரின் பாசுரங்கள் முடிய இருக்கிறது. 5ஆம் பத்து 4ஆம் திருமொழி 9வது பாசுரம். ஆரம்பத்திலேருந்து பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார். கண்ணனின் சிறு சேட்டைகளை எல்லாம் அச்சோ பருவம், அம்புலி பருவம், சப்பானி பருவம், நிலாவை காமிச்சு சாப்பாடு கொடுத்தது, இப்படிலாம் ஒன்று ஒன்றா வர்ணித்து நமக்கெல்லாம் அனுபவித்து கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறார், அந்த பெருமாள் தன்னுடைய நெஞ்சிலே வந்து அமர்ந்திருக்கிறதை ஆனந்தமாக சொல்லி காமிக்கிறார். திருப்பார்கடலையும் இந்த வைகுண்டத்தையும் விட்டுட்டு ஏன் நெஞ்சுக்குள்ளே வந்து இருக்கியே அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். பார்க்கலாம். பனிக்கடலில் பள்ளிக்கோல பலகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி, தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கிடமாய் இருக்க என்னை உனக்கு உரித்து ஆக்கினையே. ஆஹா, இந்த பக்தி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பெரியாழ்வார்கிட்ட இருக்கிற பக்தி அப்படிலாம் நமக்கெல்லாம் எங்கே கிடைக்கும்னு தெரியல. அப்படிலாம் பனிக்கடலில் பள்ளிக்கோளை எப்படி எங்கே இருக்கார் பெருமாள்? திருப்பார்கடலில் இருக்கிறாராம். பள்ளிக்கொள்ளுதலை பழகிவிட்டு அதனை மறந்து விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல, என்னுடைய மனசுக்குள்ளே வந்து இருந்துட்டேன், மறந்துட்டு அதையெல்லாம் விட்டுட்டு, திருப்பார்கடலை விட்டுட்டு அதையெல்லாம் மறந்துட்டு அங்கிருந்து ஓடி வந்து என்னுடைய இதயமாகிய கடலில், மனக்கடலில், அந்த மனசை எப்படி சொல்கிறானா, மனக்கடலில், அந்த மனசை கடலாக பாவிக்கிறார். மனக்கடலில் வாழ வல்லவனே, மாய ஆச்சரியமான ஆற்றல் உடையவனே, மாயனே, மணால நம்பி. மணாளன் யாருக்கு? அழகிய சிறந்த குணங்களை, ஒப்பற்ற குணங்களை உடைய பிராட்டியாருக்கு கணவனே, மகாலட்சுமியின் கணவனுமான அழகிய குணவாளனே அப்படிங்கிற மணால நம்பி, ஒப்பற்ற திருப்பார்கடலும் தனிக்கடலேன்னு சிறந்த, ஒப்பற்ற அப்படின்னார். தனிக்கடலே தனிச்சுடரே சூரியனுமாகவும் திருப்பார்கடலையும் தனி உலகே அந்த பரமபதம் சொல்கிறோம், வைகுண்டம், அதையெல்லாம் ஆகிய இவை நீ வாழும் இடங்கள், இவையெல்லாம் இப்படி என்றென்று உனக்கு இடமாயிருக்க, நீ வாழும் இடங்களாய் இருக்க, வேற இடமே இல்லாத மாதிரி இருக்க என்னை உனக்கு உரித்தாக்கின. இங்கே ஒரு கமா போட்டுக்கோங்க. உனக்கு இடமாய் இருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே. எப்படி சொல்கிறாரு? உனக்கு வேற இடமே இல்லையா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி, என்னை உனக்கு வாழ்வதற்குரிய இடமாக கொண்டாயே அப்படிங்கிறார். தடவரை வாய்மிலிருந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல் சுடர் ஒளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றும் என் ஜோதி நம்பி, வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என் பால் இடவகை கொண்டனையே. தடவரை வாய்மிலிருந்து மின்னும் தவழ நெடுங்கொடி போல் சுடர் ஒளியாய் நெஞ்சின் தடவரை வாய், பெரிய மலை, தடவரை பெரிய மலையை சொல்கிறார். பெரிய மலை மேலே கொடி எப்படி படர்ந்து போகுமோ அப்படி இருக்கான். தெளிவாக விளங்கும் ஒரு கொடி, எல்லாருக்கும் எல்லாரும் பார்க்குற மாதிரி, எளிதாய் அது பார்க்குற மாதிரி இருக்கும். என்னுடைய இதய கமலத்தினுள்ளே சுடர் ஒளியாய் நெஞ்சின் உள்ளே, என்னுடைய இதய கமலத்திலே தோன்றும் என் ஜோதி நம்பி, தெளிவாக விளங்குகின்ற ஒளியினால் நிரம்பியவனே, வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும், வடதிசையில் உள்ள வடக்கே உள்ள திருப்பார்கடலும் வைகுண்டமும் மதில்களையுடைய மதில் துவராபதியம், திருத்வாரகைன்னு சொல்கிறோம் இல்லையா, துவாரகையும் இவ்விடங்களையெல்லாம் விட்டு இடவகைகள் இகழ்ந்திட்டு, இதெல்லாம் இகழ்ந்து, ஐயா அங்கெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு நெஞ்சே போதும். அதாவது அப்படி ஒரு பாசம், பக்தி அவர் மேலே வந்துடுச்சு. என்னிடத்தில் வசிக்க வேண்டும் என்று எண்ணி அருளினாயே இடவகை கொண்டனையே. அந்தோ எவ்வளோ ஆச்சரியமான ஒன்று, என்பால் இடவகை கொண்டனையே. இப்படிலாம் இருக்கிற அந்த இடத்துல வைகுண்டத்தை விட்டுட்டு, துவராபதியை விட்டுட்டு, பார்க்கடலையெல்லாம் விட்டுட்டு,
இதெல்லாம் வேண்டாம், நீ போதும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்தியே, உன்னுடைய அருள் தான் எப்படி இருக்கிறது என்று எண்ணி அருளினாயே, இது என்ன பேரன்பு, உன்னுடைய கருணை எப்படிப்பட்டது அப்படிங்கிறாரா. ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். இப்படிலாம் கடைசியாக முடிக்கிறாரு. வேயர் தங்கள் குலத்துதித்த வெட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில்வண்ணனை ஆயர் ஏற்றை அமரர் கோவை அந்தனர் தம் அமுதத்தினை சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே. வேயர் குலத்திலே அவதரித்த பெரியாழ்வாருடைய வேயர் தங்கள் குலத்தூதித்த வேயர் குலத்தில் பிறந்த வேயர்களுடைய குலத்தில் அவதரித்த பெரியாழ்வாருடைய இதயத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தரில் இருக்கின்ற கோவலனை கோயில் கொண்ட விட்டு சித்தன் பெரியாழ்வார் விட்டு சித்தன் சொல்ற மேகம் போன்ற நிறமுடையவனும் முகில் வண்ணனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை மேகம் போன்ற நிறமுடையனும் இடையர்களுக்கு தலைவனும் ஆயர் ஏற்றை அமரர் கோவை நித்திய சூரிகளுக்கு தலைவனும் சனகர் முதலிய பெரிய முனிவர்களுக்கெல்லாம் அமுதம் போன்றவனுமான அந்தனர் தம் அமுதத்தினை அமுதம் போல் இனியவனுமான எம்பெருமானை சாயை போல இந்த திருமொழியில் இதுவரை பாடிய திருமொழியில் பாட வல்லவர்கள், சாயை போல நிழல் போல் பாட வல்லவர்கள் எம்பெருமானை எப்போதும் அணுகியிருப்பார், அவரை பற்றி இருப்பார் என்று முடிக்கிறார். நாமும் அப்படியே இருக்கலாம். நம்ம நெஞ்சில் வந்துட்டார்னு அனுபவிக்கணும். எல்லாருமே வந்துட்டார், அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம நெஞ்சில் வந்துட்டார் அப்படின்னு அந்த ஞாபகத்திலேயே இருங்க, அப்படியே அனுபவிப்போம். நம்ம நெஞ்சில் பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறத அதை ஒருபோதும் மறக்காதீங்க. எல்லார் கையிலையும் எல்லார்கிட்டையுமே அன்பாகவும் கருணையாகவும் இருக்கிற நம்மளுடைய பெருமாள் என்றென்றும் நம்ம கூடவே இருக்கார். எல்லாத்துக்குமே ஒரு வெற்றி உண்டு. தொடர்ந்து அனுபவிக்கலாம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் செவ்வழி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவானின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர்ப்புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. ஹரி.